விஜயின் வெற்றிக்காக பிரார்த்திக்கிறேன். நடிகர் ரவி மோகன் பேச்சு. காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த நடிகர் சிவகார்த்திகேயன். 28 ஆண்டுகால கோட்டையை தகர்த்த பாஜக. மகாராஷ்டிராவில் பாஜக மெகா வெற்றி. OTTயில் ரிலீஸ் ஆகிறதா விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சினிமா ஒரு பொழுதுபோக்கு துறை என்றும் அதை அரசியலில் இருந்து விலக்கி வைக்குமாறும் ரவி மோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியின் பொங்கல் நிகழ்ச்சிக்கு பின் பேட்டியளித்த அவர் தான் விஜயின் ரசிகனாக சாத்தியமான அனைத்து இடங்களிலும் அவரின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்டத்திலும் தான் விஜயின் தீவிர ரசிகன் என்பதை நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி கொடி எரிப்பு உள்ளிட்ட காட்சிகளால் பராசக்தி திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என அக்கட்சி கூறியிருந்தது. இந்த நிலையில் பராசக்தியில் எந்த சர்ச்சையும் இல்லை, படத்தை மக்கள் சரியான வகையில் புரிந்து கொள்கின்றனர் என்று சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். மேலும் படத்தை பார்த்தால் காங்கிரஸ்காரர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள் என்ற அவர் யாருக்கும் பரப்புரை செய்யும் நோக்கம் கிடையாது என்றும் விளக்கமளித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் உத்தவ் ராஜ் தாக்கரேக்களின் கோட்டையாக கருதப்பட்ட மும்பை மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. கடந்த 1996 முதல் தாக்கரே சிவசேனாவின் மேயரே மும்பையை ஆண்டு வந்த நிலையில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் பாஜக கூட்டணி 118 இடங்களை கைப்பற்றியுள்ளது. சிவசேனா தாக்கரே 78 இடங்களை மட்டும் கைப்பற்றியுள்ளது. டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு கிடைத்த வெற்றி என இதை பாஜக கொண்டாடி வருகிறது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மெகா வெற்றி பெற்றுள்ளது. 29 மாநகராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் 25 மாநகராட்சிகளை பாஜக கைப்பற்றியுள்ளது. குறிப்பாக நாட்டின் வணிக தலைநகரான மும்பையில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் 118 பாஜக கூட்டணி வெற்றி வாகை சூடியுள்ளது. இது NDA கூட்டணியின் நல்லாட்சிக்கு மகாராஷ்டிரா மக்கள் கொடுத்த சான்று என பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்தை OTTயில் வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இது நிச்சயமாக நடக்காது என கோலிவுட் வட்டாரங்கள் கூறுகின்றன. காரணம், தியேட்டர் வியாபாரம் ரூபாய் 239 கோடிக்கும் டிஜிட்டல் ரைட்ஸ் ரூபாய் 120 கோடிக்கும் என தயாரிப்பாளர் வியாபாரம் பேசியிருப்பதால் இந்த தொகையை மொத்தமாக கொடுத்து எந்த ஒரு OTT நிறுவனமும் படத்தை வாங்காது என்கின்றனர். எனவே நிச்சயமாக தியேட்டரிலேயே படம் ரிலீஸ் ஆகுமாம். ஹாப்பியா நண்பா?